அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தவறுபன் நாகராஜன். நான் தேசிய வகை ரீஜன் தோட்ட தமிழ் பள்ளியில் ஆண்டு 6இல் பயிலுகிறேன். நமது பள்ளியை பிரதிநிதித்து மாவட்ட அளவில் தமிழ் மொழி போட்டியில் பங்கெடுத்து முதல்நிலை வென்றுள்ளார் நமது பள்ளி மாணவர்கள். தற்போது நாம் அவர்களை ஒரு நேர்காணல் செய்ய போகிறோம். வாருங்கள், நேர்காணலில் சென்று பார்ப்போம். பேச்சு போட்டியில் முதல்நிலை பெற்றது செல்வி நவசக்தி. திருக்குறள் போட்டியில் 2ஆம் நிலை வென்றது செல்வி ரேஷ்வினி. கவிதை போட்டியில் 6ஆம் நிலை வென்றது செல்வன் குகன். வணக்கம் நவசக்தி. வணக்கம் தவறுபன். நவசக்தி, நீங்கள் போட்டியில் பங்கேற்கும் பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை எங்களுடன் பகிர முடியுமா? நான் போட்டிக்கு முதலில் அறைக்கு செல்லும் பொழுது எனக்கு சற்று பயமாக இருந்தது. இருந்தாலும் என்னுள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு நான் பிரிவு 1க்கு சென்றேன். அங்கு போட்டியாளர்கள் மொத்தம் 7 பேர் இருந்தனர். 7 பேருக்கு முன்னுக்கும் நான் கூற வேண்டும் என்றார்கள். நான் எனது பிரிவு 1ஐ சிறப்பாக செய்து முடித்தேன். பிரிவு 2க்கு சென்றும் பொழுது 15 நிமிடம் ஓய்வு கொடுத்தனர். அப்பொழுது நான் செய்த பயிற்சிகளை மீள்பார்வை செய்து கொண்டேன். பிரிவு 2இல் எனக்கு இணையத்தின் பயன் எனும் தலைப்பில் பேச சொன்னார்கள். நான் 3 கருத்துக்களை எழுதி சிறப்பாக பேசினேன். நவசக்தி, இப்போட்டியில் நீங்கள் பங்கேற்கும் பொழுது ஏற்பட்ட சவால்களை கூறுங்கள். எனக்கு ஏற்பட்ட சவால் என்னவென்றால், எனக்கு பேச்சு போட்டிக்கு பக்கங்கள் கொடுக்கும் பொழுது 3 பக்கங்கள் கொடுத்தார்கள். அது மிகவும் நீளமாக இருந்தது. இருந்தாலும் என் முழு முயற்சியை அங்கு காட்டினேன். அதனால் நான் 3 பக்கங்களை சரளமாக சொல்ல முடிந்தது. உங்களின் முயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன் நவசக்தி. நவசக்தி, இப்போட்டியில் நீங்கள் பங்கேற்பதற்கு ஊக்கம். ரேஷ்வினி, இப்போட்டியில் நீங்கள் பங்கேற்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சவாலை சற்று கூற முடியுமா? கண்டிப்பாக கூறுகிறேன். நாங்கள் திருக்குறள் போட்டிக்கு பயிற்சி பண்ணுறப்ப தான் எங்களுக்கு பள்ளி அளவிலான தேர்ச்சி நடந்துச்சு. அப்போ நான் தேர்ச்சிக்கும் படிச்சுப்பேன். நான் திருக்குறளுக்கு பள்ளியில் மாலை வகுப்புக்கு போவேன். அப்புறம் வீட்டுக்கு பரீட்சைக்கும் படிச்சுப்பேன். திருக்குறளையும் மனநம் நல்லா செஞ்சுப்பேன். அப்படியா? உங்களின் விடாமுயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் விடாமுயற்சியாக செய்திருக்கிறீர்கள். ரேஷ்வினி, இப்போட்டியில் நீங்கள் பங்கெடுப்பதற்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது யார்? எனக்கு ஊக்கமாக இருந்தது ஆசிரியர் துமா, ஆசிரியர் நித்யா, ஆசிரியர் விக்ரம், பிறகு ஆசிரியர் சீதா. அவங்க எனக்கு ரொம்ப ஊக்கம் தந்தாங்க. எனக்கு எழுதி தந்து அதை எப்படி அந்த துணியோடெல்லாம் சொல்லணும்னு என்னை ஊக்கப்படுத்துனது அவங்க தான். அதே நேரத்தில் என்னோட பெற்றோரும் எனக்கு ரொம்ப ஊக்கம் தந்தாங்க, ஆதரவுலாம் வழங்கி. இந்த நேரத்தில் நான் வெற்றி பெற்றது அவங்கனால தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களின் வெற்றியை பற்றி பகிர்ந்தவற்றைக்கு மிகவும் நன்றி ரேஷ்வினி. நன்றி தவறுபன். ரேஷ்வினி, இப்போட்டியில் நீங்கள் பங்கெடுப்பதற்கு உங்களுக்கு மிக ஊக்கமாக இருந்தது யார்? இந்த போட்டியில் நான் ஜெயிக்கிறதுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது என்னோட ஆசிரியர்கள் தான். அவர்கள் ஆசிரியர் துமா, ஆசிரியர் சீதா, ஆசிரியர் நித்யா மற்றும் ஆசிரியர் விக்ரம். அவங்க தான் எனக்கு எப்படி அந்த எழுதணும், அதை எப்படி நல்லா சொல்லணும். அப்புறம் அதே நேரத்தில் என்னோட பெற்றோரும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. இந்த வேலையில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களின் வெற்றியை பற்றி எங்களுடன் பகிர்ந்ததற்கு எங்களின் நன்றி. வணக்கம் குகணேசன். வணக்கம் தவறுபன். குகணேசன், உங்களின் அனுபவத்தை எங்களுடன் பகிர முடியுமா? முடியும் தவறுபன். நான் ரெப்பாத தமிழ் பள்ளிக்கு போனேன். அந்த இடத்துல கவிதை கூறும் போட்டியில் இருக்கிற பங்கு எடுத்துருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஒரு ரூமில் கும்போல் பண்ண சொன்னாங்க. அந்த இடத்துல எல்லாமே சேர்ந்தோடனே முதல் சுற்றுக்கு நான் மனப்பாடம் பண்ண கவிதையை கூறணும்.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப வந்து பயமாக இருந்துச்சு. இது ஓகே நம்ம நல்லா செய்ய மாட்டோமோ, எல்லாம் நல்லா சொல்கிறாங்களே, அவங்க பரிசு எடுத்துருவாங்கன்னு. அது 2வது சுற்றில் வந்து ஒரு 10 நிமிடம் கொடுத்து ஒரு கண்ணியை கொடுத்து அதை பற்றி பேச சொல்லுவாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு நான் வந்து அதோட தெரிநிலை கருத்தை எழுதி அதை பற்றி ஜட்ஜுக்கு மீனுக்கு வந்து விளக்குனேன். குகணேசன், இப்போட்டியில் நீங்கள் பங்கேற்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சவாலை கூற முடியுமா? இப்போட்டியில் வந்து நான் வந்து பங்கெடுக்கும் போது இந்த கவிதையை மனப்பாடம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அரையாண்டு தேர்ச்சி நடைபெற்றது. அப்போ எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து என் மனசுக்குள்ளே வந்து தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதனால நான் மனப்பாடம் பண்ணி முதல்ல வந்து ஸ்கூல் அளவில் வந்து முதல் நிலை பெற்றேன். உங்களின் தன்னம்பிக்கையை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நன்றி தவறுபர். குகணேசன், இப்போட்டியில் நீங்கள் பங்கேற்பதற்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது யார்? இப்போட்டியில் எனக்கு ஊக்கம் கொடுத்த ஆசிரியர்கள் திருமதி சீதா அவர்கள், விலாசவதி அவர்கள், புனிதா அவர்கள் ஆசிரியர்கள் எனக்கு தேவையான பயிற்சியை கொடுத்தார்கள். மேலும் என் அம்மாவும் அப்பாவும் நான் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஊக்கம் கொடுத்தார்கள். கேட்பதற்கு அருமையாக உள்ளதே குகன்.